அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபுஸ் வாட் சேனல் அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே பாகிஸ்தான் இந்தியாவிற்குள் பலரை ஊடுருவ செய்து அவ்வப்போது இந்த கூலிப்படை என்று சொல்லலாம், அது மதத்தின் பெயரால் செய்தாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, வன்முறையை தூண்டினால் அது கண்டிக்கத்தக்கது, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டியது. ஆனால் இப்போது பாகிஸ்தானினுடைய மண்ணிலேயே பாகிஸ்தானே அது செய்த வேலைகளின் காரணமாக சிந்து மாகாணத்தில் ஏற்கனவே 30,000-க்கும் அதிகப்பட்ட சீனர்கள் வந்திறங்கி இருக்கிறார்கள். இது சிபெக் எனக்கூடிய சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் என்று ஒரு சாலை அமைப்பது, அது மட்டுமல்லாமல் ஹார்பர்ஸ் துறைமுகங்கள் அமைப்பது, நீண்ட நெடுந்தூர கால்வாய் ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் பற்றாக்குறை காரணமாக சிந்து நதிநீர் மற்றும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உபரி நீர், வெள்ள காலத்திலே வரக்கூடிய உபரி நீரை பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்கு கூட ஒரு கால்வாய் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வேலைக்காக பல சீனர்கள் அங்கு களமிறங்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இந்த சிந்து மாகாணம் என்பது பாகிஸ்தானினுடைய வளமான அல்லது வளம் தரக்கூடிய அமைதியான மாகாணமாக இருந்தது. இப்போது வந்து இறங்கி இருக்கக்கூடிய இந்த சீனர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கும் அடிக்கடி ஏதோ ஒரு சம்பவம், புயல் போன்ற ஒரு பிரச்சனை கிளம்புகிறது. இதன் காரணமாக அதிகப்படியான இராணுவத்தை குவித்துக் கொள்ளக்கூடிய அல்லது உள்நாட்டு பாதுகாப்பிற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நிலையில பாகிஸ்தான் பல முயற்சிகள் செய்தது. இருந்தாலும் கூட 2024 அங்கு நடந்த கலவரங்கள், சிந்து மாகாணத்தினுடைய பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தின் மக்கள் சீனர்கள் மீது வெகுண்டெழுந்து ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக அந்த ஒரு வேலைக்காக வந்திருக்கக்கூடிய அந்த போர்வையிலே வந்து சீனர்கள் அங்கு இறங்கி இருக்கிறார். ஒரு ஜாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க், அதுதான் நான் சொன்னேன், சிபெக் என்ற அந்த அமைப்பு, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் என்ற அந்த அமைப்புல இந்த வெளிநாட்டுக்காரர்கள் அங்கு வந்து இறங்கி இருக்கிறார்கள். அது குறிப்பாக சீனர்கள் தான். அமெரிக்கன் மதிப்பிலே $60 பில்லியன் அளவிற்கு இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சிபெக் என்பது அங்கு முதலீடு செய்யப்பட்டு, சைனாவினுடைய முதலீடு அதில் இருக்கிறது, அதிலே வேலைகள் நடக்கிறது. அதிலே 6,500 மக்கள் தனியாகவே 2 சிந்து தார் கோல் பிளாக் என்ற இடத்துல வேலை செய்வதாக தகவல்கள் வெளியாகிறது. 2015 சீனாவானது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், சீனாவினுடையது BRI, இது மிகப்பெரிய சீனாவினுடைய திட்டம். இதன் கீழ் சிபெக் என்பதை பாகிஸ்தானினுடைய கட்டமைப்பு வசதிகளையும் தொடர்பு, சாலை தொடர்பு மற்றும் லாஜிஸ்டிக் என்று சொல்வார்கள், அந்த தொடர்புகளுக்காக பூஸ்ட் கனெக்டிவிட்டி, அது மட்டுமல்லாமல் பீஜிங் சீனாவினுடைய அதனுடைய ஆதிக்கத்தை சவுத் ஏசியா முழுவதும் பரப்புவதற்கு 2015 முதல் மெதுமெதுவாக வேலை செய்து 30,000-க்கும் மேற்பட்டவர்கள் இன்று குடியேறி இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் மட்டும் குடியேறி இருக்கிறார்கள். இது அவ்வப்போது அங்கு சில உள்நாட்டு குழப்பங்களை விளைவிக்கிறது. இதன் காரணமாக சைனா தன்னுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் என்று தனக்கான பாதுகாப்பிற்கு தானே பிரைவேட் செக்யூரிட்டியை அங்கு அமர்த்துகிறது. பெரும்பாலும் இவர்கள் யாராக இருக்க முடியும்? சீனர்களுடைய இராணுவத்திலிருந்து தான் வருவார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே பலோச் என்ற அந்த பலோச்சிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் குரூப் பலோச்சிஸ்தானை தனி நாடாக வேண்டும் என்று ஒரு குழு அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது, தீவிரமாக வேலை செய்கிறது. இதன் காரணமாக பல பிரச்சனைகள் தொடர்ந்து சீனர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரணத்தினால் தங்களுடைய சீன மக்கள் அல்ல சைனாவிலிருந்து வேலை செய்ய வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாக இப்போது சீன கூலிப்படை, இதை கூலிப்படை என்று தான் சொல்ல வேண்டும், ஏனென்றால் பிரைவேட் செக்யூரிட்டி என்ற போர்வையில பாகிஸ்தானில் பலர் களமிறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அது மட்டுமல்லாமல் அண்மை காலங்களில் நடந்த வன்முறை, பாகிஸ்தான் சிந்து மாகாணம், பலோச்சிஸ்தான் ஆகிய இடங்களிலே நடந்த வன்முறை, இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்பதை கடத்தியது, அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 6, 2024 பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLA என்பது 2 கொல்லப்படக்கூடிய அமைப்பு, அதுவும் சீனாக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள். இவற்றையெல்லாம் வைத்து சீனர்களுக்கு
அந்த பாதுகாப்பின்மை இருக்கிறது என்று பல சீன மெர்சினரிஸ், சீன கூலிப்படைகள் பல நிலைகளிலே வந்து அங்கு இறங்கி இருக்கிறார்கள் பாகிஸ்தானில். இது அவர்கள் அங்கு அவர்களுக்கான பாதுகாப்பில் ஈடுபட்டால் மட்டும் பரவாயில்லை. இருந்தாலும் மெதுமெதுவாக ஒரு இராணுவ தளத்தையே சீனா கட்டமைத்து பாகிஸ்தானினுடைய ஏதாவது ஒரு நிலையில இராணுவ கட்டமைப்பு, இராணுவ தளத்தை அமைத்து தங்கிவிட்டார்கள் என்றால் கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலை போன்று தான் தோன்றுகிறது. அது இந்தியாவிற்கு ஒரு தர்ம சங்கட அல்லது மேலும் ஒரு பிரச்சனை. எளிதிலே சீனா இந்தியாவை சூழ்ந்திருக்கக்கூடிய சதியில் இது ஒன்றாக இருக்கு. ஏற்கனவே சைனாவானது ஒரு துறைமுகத்தையே தன் கையில் எடுத்து வைத்திருக்கிறது ஸ்ரீலங்காவிலே. ஆகையினாலே இந்தியாவின் தெற்கு பகுதியில ஏற்கனவே ஒரு நிலையை அது வைத்திருக்கிறது. அதற்கு பல நிலைகளிலே இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு துறைமுகத்தையே கையகப்படுத்தி வைத்திருப்பது, அதனுடைய துறைமுக வேலைகளை எல்லாம் கட்டமைத்து ஸ்ரீலங்காவிற்கு உதவுகிறேன் என்ற போர்வையில சீனா அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் BRIயின் மூலமாக அங்கும் தன்னுடைய முதலீடு செய்திருக்கிறது. இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், பல ஆண்டுகளாக இந்த பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற நாள் முதலேயே என்று சொல்லலாம், அந்த 14 ஆகஸ்ட் 1947 முதலேயே அமெரிக்கா பல வகைகளிலே பாகிஸ்தானிற்கு ஆதரவு தந்து கொண்டிருந்த நிலையில், ஏற்கனவே தொழில் போட்டி, வர்த்தக போட்டி மட்டுமல்லாமல் இராணுவ தளவாடங்களை விற்பது, இராணுவ பிரச்சனைகள் இவற்றிலெல்லாம் அமெரிக்கா சீனாவிற்கு சண்டையாக இருக்கும்போது அமெரிக்காவினுடைய கைப்பிடியில கைப்பாவையாக, கை பதுமையாக செயலாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மண்ணில சைனா எவ்வளவு ஒரு ராஜதந்திரம் இருந்தால், அதாவது அமெரிக்காவை விஞ்சக்கூடிய ஒரு ராஜதந்திரம் இருந்தால் தன்னுடைய பணத்தை கொண்டு சீனா இங்கு உள் நுழைந்திருக்க முடியும். இத்தனை ஆயிரம் 30,000த்திற்கும் மேற்பட்ட சீன மக்களை அங்கு பணியமர்த்தி குடியமர்த்தி இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அதற்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று ஒரு பிரச்சனைகளை எல்லாம் பயன்படுத்தி அங்கேயே தன்னுடைய கூலிப்படை அல்லது மெர்சனரிஸ் என்று சொல்லலாம், அவர்களை அங்கு தங்க வைத்திருக்க முடியும். இவையெல்லாம் இந்தியா கருத்தில் கண்டு செயல்பட வேண்டுமே தவிர இதை கவனத்தில் எடுக்காமல் இந்தியாவும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதை கண்காணித்து வருவதாகத்தான் நமக்கு தகவல்கள் தெரிகிறது. இருந்தாலும் கூட எந்த ஒரு தாக்குதலும் இந்த பலூச்சிஸ்தான், கைபர், அந்த பாஸ் அல்லது கைபர் ஏரியாக்களிலே நடக்கும் போது, இந்த பகுதிகளிலே நடக்கும் போது நிச்சயமாக சீன தலையீடு அங்கு இருக்கிறது. ஆகையினால் அண்மை காலங்களிலே தனியார் சீன காவலாளிகள் என்று, அதாவது சீன இராணுவத்தினுடைய துணையோடு தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்தோடு சேர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பை சீனர்களுக்கு தருவதாக இந்த முடிவு என்பது சற்று இந்தியாவின் நிலைகளுக்கு, அந்த இந்தியா கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை காட்டுகிறது. இது இந்தியன் நேஷனல் சேஃப்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜியிலே ஒரு முக்கிய விஷயமாக அமைகிறது. ஏனென்றால் ஒரு முதலீடு செய்கிறேன் என்று சீனா பாகிஸ்தானிற்குள் நுழைந்து அதன் பின்பு அதற்கு ஆட்களை அமர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு என்று மிலிட்டரி பேக்டு பர்சனல்ஸ், அதாவது இராணுவம் உதவி செய்யக்கூடிய ஆட்களை அங்கு அமர்த்தி இருக்கிறது. ஆகையினாலே இது மிக கவனத்தோடு இந்தியா அணுக வேண்டிய ஒரு விஷயம். அன்பு நேயர்களே, பாபுஸ் வாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைந்திருங்கள். நன்றி.